ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டே டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸு, ஒரு கஸ்டமரோட இதே தான். அவங்க ஃபேமிலியோடது கொடுத்துருக்காங்க, அப்படியே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு தான் நிச்சயதார்த்த சாரீ ப்ளவுஸு பொண்ணு பார்க்க வந்த போதுக்கு தைச்சது எல்லாமே நம்ம தான் தைச்சி கொடுத்தோம். இது முகூர்த்தத்துக்கும் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது இல்லாமல் நம்மளுக்கு 9 ஃப்ராக் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. குழந்தைங்களுக்கு பெரிய பொண்ணுலேருந்து சின்ன குழந்தைங்கள வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஃப்ராக்கும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ப்ளவுஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு நான் இந்த ப்ளவுஸ் மட்டும் என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்றேன். போன முகூர்த்தத்துக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் தைச்சோங்க, ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஷார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன், பாருங்கள். நாங்கள் டிசைன் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். வாங்க ப்ளவுஸ் பார்க்கலாம். இது வந்து லைட் பிங்க் சாரி பாருங்க, பிங்க் கலரு. பார்டர் வந்து பெரிய பார்டர் கொடுத்துருக்குறாங்க. சில்வர் கலர் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம சில்வர் கலரில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பிங்க் கலர் கொஞ்சம் நல்லா டிசைன்ஸ் வந்து தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஹேண்டுக்கும் வந்து டபுள் பார்டர், கீழே ஒரு பார்டர் மேலே ஒரு பார்டர் செட் பண்ணியிருக்கிறோம். போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பிரின்சஸ் கட் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து முகூர்த்த சாரீங்க பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது. கீழே வந்து கோல்டன் கலரில் பார்டரு. இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம நெட் மாடல் வச்சு தைச்சிருக்கிறோங்க. கஸ்டமர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேருந்தே வந்து இவங்க ப்ளவுஸ்க்கு மட்டும் அவங்க டிசைன்ஸ் காமிச்சாங்க. நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதில் இந்த மாதிரி நெட் வச்சு பண்ணி கொடுங்கக்கா, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நம்ம ஹேண்டுக்கு என்ன டிசைன் பண்ணுறோமோ அதையே நம்ம நெக்குக்கும் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பேக்குக்கு வந்து நெட்டு, ஹேண்டு ஃபுல்லாக நெட்டு தான். ஃபுல் ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். கீழே வந்து ஹேங்கிங்ஸ் செட் பண்ணியிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. போன டைம் நான் உங்களுக்கு நிச்சயதார்த்தத்துக்கும் ஹேங்கிங்ஸ் வச்சு தைச்சி கொடுத்தோம். அவங்க ரொம்ப அழகாக இருக்குங்கக்கா, எனக்கு முகூர்த்த சாரிக்கும் அதே மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஹேண்டுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கில் இந்த பூ டிசைன் பாருங்கள், ரொம்ப அழகாக டிசைனாக வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டான டிசைன் பண்ணியிருக்கிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நார்மல் ரவுண்டு நெக்கு தான். முன்னாடி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் முன்னாடி ஷேப் எடுத்துருக்குறோம். இது வந்து க்ரீன் கலர் சாரீ, ஒரு ஆரஞ்சு கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொண்ணோட அம்மாவோட ப்ளவுஸு. ஆஃப் ஹேண்டு சிம்பிளான டிசைன்ஸ் தாங்க. சிம்பிளாக பண்ணால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிம்பிளாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். நெக்கு வந்து அதே ஷேப் டிசைன்ஸில் ரவுண்ட் நெக்கு. இந்த கலர் காம்பினேஷனுக்கு க்ரீனுக்கும் ஆரஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எடுப்பாக இருக்குது இந்த டிசைனு. இதுவும் அவங்க அம்மாவோட ப்ளவுஸ் தான். கிரே கலரு சாரீ. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு முந்தானியில் வந்து பிங்க் ஷேடு கொடுத்துருக்காங்க. அந்த பிங்க் ஷேடில் அப்படியே கலரில் அந்த இதே கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரே கலரில் லைட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஹெவி ஒர்க் வேண்டாம், லைட்டாக டிசைன் பண்ணால் போதும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க சொன்ன மாதிரி லைட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஹேண்டுக்கும் 2 மேங்கோவில் பூ டிசைன் வந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சிம்பிளாக மிஷின் ஒர்க்கு. இந்த ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இந்த சாரியில் அந்த டிசைன் தான் வந்திருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். அது 2 மேங்கோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். டிசைன்ஸ்லேயும் வந்து அந்த பூ டிசைனும் மேங்கோ டிசைனும் வர மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். சாரிக்கு என்ன டிசைன்ஸ் வருதோ அதே அந்த டிசைன்ஸில் அப்படியே எம்ப்ராய்டிங் செட் பண்ணியிருக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க பொண்ணோட மாமியாக இருக்குங்க. அவங்க வந்து நிச்சயதார்த்த ப்ளவுஸே வந்து பார்த்துட்டு அழகாக இருக்குது, எனக்கு நீங்கள் அங்கேயே தைச்சி கொடுங்க. அதுக்கு முன்னாடியே வந்து எங்கேஜ்மெண்ட்டு சும்மா பேசி முடிக்க வந்தபோது போட்டிருந்த ப்ளவுஸே வந்து நல்லாயிருக்கு, நீங்கள் எனக்கு இங்கேயே தைச்சி கொடுங்கன்னு சொல்லி அப்போ இருந்து நம்மகிட்ட தான் தைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணோட மாமியார். அவங்களும் கல்யாண ப்ளவுஸும் நம்மகிட்டே கொடுத்துட்டாங்க, நீங்களே தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
சிம்பிளான ஒர்க்கு தான். ஹேண்டுக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். பீட் சர்க்கிளே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் ஒவ்வொரு டிசைனும் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிளான ஒர்க்கு தான், நீட்டாக இருக்குது. இந்த saree வந்து பொண்ணோட ப்ளவுஸு. சும்மா நார்மலாக ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லைட் க்ரீனில் பிங்க் வயலட்டு கலந்த மாதிரி ஒரு கலரில் பார்டரு. இதுக்கு வந்து மிஷின் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பூ டிசைன்ஸில் ஹேண்டுக்கு வந்து சின்னதாக ஒரே ஒரு பூ டிசைன் மட்டும் செட் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மேங்கோவில் லைட்டாக ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி வேறு செட் பண்ணியிருக்கு. இந்த saree வந்து பொண்ணோட அம்மாவோடது பாருங்கள். லைட் கிரேயில் வைலட் ஷேடு கலந்த saree. கலர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரு. இதுக்கு வந்து வயலட் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேயும் சிம்பிள் ஒர்க்கு தான். டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த கலருக்கு நல்லா எடுப்பாக தெரியுது பாருங்கள். ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்குது. போடும்போது பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேண்டுக்கும் அதே மாதிரி பார்டர் டிசைன் செட் பண்ணி புட்டா மட்டும் வச்சு செட் பண்ணியிருக்கிறோம். சிம்பிள் ஒர்க்கு தான், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்டிச் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. நாங்கள் இனியும் வந்து நிறைய ஒர்க் பண்ணணும். எனக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கான டைம் தான் கிடையல. ஏன்னா வேலையாள் 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. கட்டிங் மட்டும்தான் நான் போட்டு கொடுக்க முடியும். வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியாததில்ல. ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பிஸி டைமில் வந்து என்னால் எடுக்க முடியாது. இந்த கஸ்டமர் வந்து கிச்சன்காரங்க அப்படிங்கிறதுனால இப்போ 2 ஆர்டர் மட்டும் நமக்கு வந்திருக்கு. இதுக்கு டைம் இருக்கனாலும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கிறேன். டிசைன்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். என்னால் வீடியோ போட முடியலன்னா ஷார்ட்ஸாக சின்ன சின்ன ஒர்க்காக எடுத்து போட பார்க்குறேன். எங்களோட ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஒர்க் பண்ணி வேணும் ப்ளவுஸு அப்படின்னா எங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவோம். அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய கால் வருது, அது அட்டன் பண்ண முடியாது. எனக்கு வாட்ஸ்அப் மட்டும்தான், மெசேஜ் மட்டும்தான் அது பண்ண முடியும். அதனால் நீங்கள் மெசேஜ் போடுங்க. யாராக இருந்தாலும் நான் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் கால் பண்ணி பேசுகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கொரியர் அனுப்புனீங்கனாலும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் நேரடியாக வந்தீங்கனாலும் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். இல்லை நீங்கள் வர முடியலனாலும் வீடியோ காலையே நாங்கள் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் வேணும்னாலும் பண்ணி கொடுக்குறோம். எங்களோட ஃபிட்டிங் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். என்னோடய கட்டிங் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா தான் என்னோடய கட்டிங் மெத்தடு எப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது ட்ரை பண்ணினா உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறது நல்ல ஃபிட்டிங்கோடு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதனால் பழகுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, நீங்கள் தைச்சது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அப்போ தான் எனக்கு ஒரு எங்கேஜ்மெண்ட். ஏன்னா நான் வந்து காசு சம்பாதிக்கணுங்க அதுக்காகலாம் இந்த வீடியோ போடலை. என்ன மாதிரி 4 பேர் கற்றுக்கிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷம். அதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். வீடியோ போடணும்னு நினச்சா நம்ம அது மட்டும் எடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். எனக்கு அந்த மோட்டிவேட் கிடையாது. எனக்கு வந்து ஒர்க் வந்து நிறைய வருது, என்னால் முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் இருக்கிறேன். அதனால் நீங்கள் போட்டு பாருங்கள். நான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.